suicide in young adolescents and young adults in India. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால் இதோட முக்கியத்துவம் என்ன, சூசைடுங்கிறது இந்த யங் அடாலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் யங் அடல்ட்ஸ் அண்ட் அடாலசன்ஸ் இன் இந்தியா வந்து சூசைட். ஃபர்ஸ்ட் காஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எவ்வளோ காமனாக நம்ம ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோமோ அவ்வளோ காமன் சூசைட்ஸும் இருக்குது இன் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த சர்வேல நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதனால இதை பற்றி இப்போ நம்ம பேசணும்? காமனாக இப்போ நம்ம மீடியாவில் என்ன பார்த்துட்ருக்கோம், போன வாரம் கூட ஒரு 11-year-old பாய் வந்து வீட்டில் வந்து ஒரு சாரியில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காரணம் வந்து அவங்களோட மிஸ்ஸும் அவரோட ஃப்ரெண்டும் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. 15 years 16 years old சில்ட்ரன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, தன்னை தானே ஸ்ட்ராங்குலேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளோட ஓபிடிலேயே நிறைய யங் அடாலசன்ஸ் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க, தங்களோட கையை கிழிச்சிக்கிறாங்க, ப்ளீடை வச்சு தங்களை தானே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் இருக்க கெமிக்கல்ஸை சடனாக குடிச்சிடுறாங்க அப்படின்னு வந்து அட்மிட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதோட இன்சிடென்சஸ் ஃபியூ இயர்ஸ், ஒரு 10 வருஷம் இல்லை 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறோம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இன்டர்பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸ்டடீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, இந்த யங் அடாலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எதனால் இவங்களுக்கு மத்தியில் இருக்க சூசைட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இயர் பை இயர் சர்வே பண்ணும்போது இது அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட் காமன் அகாடமிக் ஸ்ட்ரெஸ், அடுத்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஸோ இதுதான் காமனஸ்ட் காசஸ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்க்க போனோம்னா, இந்த ஏஜில் அவங்களுக்கான மெயின் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எதர் அவங்க 10th போர்ட்ஸ் இல்லைனா 12th போர்ட்ஸ் இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது மூணுமே வந்து ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட்ஸாக இருக்குது. அண்ட் எவ்ரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம சூசைட் ஹெல்ப்லைன்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். எவ்ரி ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப்லைன்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஸோ வருஷம் இது இன்னும் இன்டென்சிவாக பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் சூசைட் ரேட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது, எஸ்பெஷலி அமங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா. வேர்ல்டு ஓவர் இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த அகாடமிக் ப்ரெஷர் வந்து இன்னும் ஹையராக இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் மோஸ்ட் காமன் காஸ் வந்து எஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் நம்மளோட சில்ட்ரனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃப்ரம் யங்கர் ஏஜ் த்ரூ அடாலசன்ஸ் த்ரூ தேர் அகாடமிக்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டே வந்தால், அப்போ கொஞ்சம் அந்த மன சோர்வு மனச்சிதைப்பு வரும்போது அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நம்மளே அதை ஈஸியாக பிக்கப் பண்ணலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்து ரொம்ப ஒரு சின்ன தப்புக்கும் வந்து ரொம்ப ஹார்ஷாக அவங்கக்கிட்ட பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, நீ வந்து லைஃப்பில் முன்னேற மாட்ட, மற்றவங்களெல்லாம் பாரு எப்படியெல்லாம் படிக்கிறாங்க, நீ எப்படி படிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே அவங்க வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் கூட ஃபுல்லாக வந்து போயிடும். அடுத்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே 100% எடுக்க முடியாது, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. இருக்கிறதுலே பெஸ்ட் எஃபர்ட் போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போகுது. அப்போது செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், மற்ற ரேங்க் இல்லை அபவ் 80% எடுத்தவங்க எல்லாம் வந்து நல்லா படிக்காதவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பெரும்பான்மையான மனசோட வந்து சில்ட்ரன் கிட்ட பேசுங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அணுகும்போது உங்களோட கம்ப்ளீட் எஃபர்ட்டை போட சொல்லுங்க. அட் த சேம் டைம் நாட் டு வரி அபவுட் தி ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் இட் இஸ் ஓகே, வி வில் எய்தர் கிராக் த என்ட்ரன்ஸ் ஆர் அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்த சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்பயுமே வந்து சில்ட்ரன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு 1 million ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, பட் இருக்கிற சீட்ஸ் என்னமோ ஃபியூ தௌசண்ட்ஸ் தான். அப்போ அங்கே ஒரு பெரிய மிஸ்மேட்ச் இருக்குது. பட் எழுதுறவங்க எல்லாமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தை நல்லா படிக்கல அதனால சீட்டு கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்களுக்கு ஏற்றிட்டே இருக்கக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கான ஃபீல்ட் ஆஃப் சாய்ஸை அவங்கள சூஸ் பண்ண விடுங்க. உங்கள் பேரண்டல் மென்டாலிட்டியில் எதர் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஐஐடி இல்லைன்னா மெடிசன் இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 செட் கோல்ஸை வச்சுட்டு இதுக்குள்ளேயே தான் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் பிரான்ச் அவுட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூட தெரியாது. ஸோ சில்ட்ரனை யங்கர் ஏஜ்லேயே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத அவங்களே வந்து ஒரு அடாலசன்ட் ஏஜ்ல கண்டுபிடிக்க விடுங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கு க்ரூம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
அண்ட் இப்போ இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கேயோ ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறாங்க, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சரியில்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, யூனோ வெறும் தன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட பேசுறது, மோஸ்ட்லி அந்த பேச்சும் ஸ்டடீஸை சுற்றி தான் இருக்குது. அப்படிங்கும்போது தூரத்தில் இருக்க பேரண்ட்ஸ் நடுவில் அவங்கள போய் விசிட் பண்ணுறது, பக்கத்தில் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்க சும்மா போய் அவங்கள பார்க்குறது, அப்பப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறது, ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஈவன் த்ரூ ஃபோன் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, என்ன நடக்குதுங்கிறத ஆன் அண்ட் ஆஃப் நேரில் போய் பார்த்துட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் நோ உங்கள் சைல்டு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இமோஷ்னலி எப்படி இருக்கிறாங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களா, கோப்பப் பண்ண முடியலையா, அந்த அகாடமிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பாயிண்டர்ஸாக இருக்கும். ஸோ சில டெஸ்ட்டில் ஒழுங்காக ஃபேர் பண்ணல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அதுலேயே வந்து ரேங்கிங் எல்லாம் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ விச் மீன்ஸ் ப்ரிப்ரேஷன் சரியில்லை. அப்படிங்கும்போது அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக அவுட்ரைட்டாக வந்து அவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி, அவங்களோட எஃபர்ட்டை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் புட்டிங் எஃபர்ட் அவருக்கு மார்க் வரல அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இல்லை நான் இவ்வளோ காசு கட்டி அனுப்பியிருக்கேன், அவன் படிக்காமல் அங்கே வேற என்னத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் மார்க் வரல, இப்படி வார்த்தைகளை விடுறது, இது எல்லாமே வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பேர்டனை கம்மி பண்ணாலே சில்ட்ரனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணும்போது children perform better. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த அடாலசன்ட் அண்ட் யங் அடல்ட் ஸ்டேஜில் தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காமன் இமோஷன். தன்னோட பியர் குரூப்ஸ்க்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காமன் இமோஷன். அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் இமோஷன். ஸோ எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணணும், ஏன் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், இது அந்த வயசுக்கே உரிய ஒரு இமோஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதை நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜை கோ த்ரூ பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸை ஒரு அடாலசன்ட்டோ யங் அடல்ட்டோ டிஸ்பிளே பண்ணும்போது அதை ஆஸ் அன் அடல்ட், வீட்டில் இருக்க அடல்ட்டாக ஒரு பேரண்ட் தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருக்கீங்க. யூ ஆர் கம்பேரிட்டிவ்லி மோர் மெச்சூர் இமோஷனலி தேன் யுவர் சைல்டு. ஸோ அதனால் உங்களால் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பட் அந்த அடாலசன்ட்டோ அந்த யங் அடல்ட்டோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, இரிட்டபிள் ஆகிட்டு இருக்காங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ரொம்ப கோவப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழறாங்க. அப்படிங்கும்போது அதை நீங்கள் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமே ஒழிய, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேங்கிற விதத்தில் ஆஸ் அ பேரண்ட் ஒரு அப்பாவோ அம்மாவோ திருப்பி பதிலுக்கு ரொம்ப கத்துறது, பதிலுக்கு ரொம்ப திட்டுறது, ஏன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கே தயங்குவாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சூசைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்னால நடக்கிறது தான். இதை வந்து பேசியிருந்தாலே இதை சால்வ் பண்ணியிருக்கலாம், வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்கு பயம். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, பேரண்ட்ஸ் அது டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸ் என்னை வெறுத்துருவாங்களா, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அந்த பயத்தினாலேயே பல டைம் அந்த பிரச்சனைகளை பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாமல் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க திருப்பி அதனால் டிசப்பாயிண்ட் ஆகி தன்னை வெறுக்கிறத ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ்க்கு வர சில்ட்ரன் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்கள் வீட்டில் நீங்கள் உருவாக்கக்கூடாது. என்னவா இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம், ஐ வில் பிலீவ் வாட் யூ சே, நீ சொல்கிறத நான் நம்புவேன், நான் வந்து அப்படியெல்லாம் நீ சொல்கிறத வந்து நம்பாமல்லாம் இருக்க மாட்டேன், நீ தைரியமாக என்கிட்ட வந்து பேசலாம், உனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அதை வந்து கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அதை என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நீ ஷேர் பண்ணு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுங்கிறத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ தப்பு பண்ணதுனால மேபி நான் உன்னை திட்டலாம், தப்பு உன் மேலே இருக்கு அப்படிங்கிறதுனால, பட் நான் திட்டினாலும் அதுலேருந்து எப்படி உன்னை வெளில கொண்டு வருதுங்கிறத டெஃபினட்டாக நான் என்னோட எஃபர்ட்டை போடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கிட்ட காமனாக பேசும்போது தான் ஒரு குழந்தைக்கு வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி வந்துச்சுன்னா உங்ககிட்ட தைரியமாக வந்து ஷேர் பண்ணலாங்கிற நம்பிக்கை வரும். குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்லும் போதே அதை பற்றியெல்லாம் வந்து பேசாத, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் என்னன்னு வந்து என்கிட்ட பேசுற, நீ படிக்கிற வேலையை மாத்திரம் பாரு, நீ ஸ்கூலுக்கு இதுக்கு போறியா இல்லை வேற எதுக்காச்சும் போறியா, காலேஜ்க்கு இதுக்கு தான் போறியா நீ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த காலேஜுக்கு புதுசா போற பொண்ணும் சரி பையனும் சரி அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அங்க நடக்கிற பிரச்சனை நான் வந்து சொல்லும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆஸ் அ பேரண்ட்
அது பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறே ஒழிய என்னதான் இமீடியட்டா திருப்பி ஜட்ஜ் பண்றீங்க அப்படிங்கிற பயத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க சொல்றது இல்லை. ஸோ அதனால தான் இந்த புலியிங், ராகிங், டீச்சர்ஸ் சொன்னதுனால நான் சூசைட் பண்றது, நோட் எழுதி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைன்னு சூசைட் பண்றது, எக்ஸாம்ல மார்க்ஸ் ஒழுங்கா வரலன்னு சூசைட் பண்றது, இதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து பேரண்ட் அண்ட் சைல்டுக்கான கம்யூனிகேஷன் வந்து சரியா இல்லை. தான் பண்ற தப்புனால பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்களோன்னு பயந்து அதுக்கு வந்து நான் செத்து போகிறதே பெட்டர் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் எடுக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம பெட்டர் பண்ணால் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் டீச்சர்ஸ் நடந்துக்கிற விதமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துக்கிற விதமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு புல்லிங்கோ, ஒரு டீச்சர் வந்து வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை வேறு விதமான செக்ஷுவல் இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ் ஏதாவது இருந்ததுனாலோ உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட தைரியமாக வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள அதை பற்றி எஜுகேட் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தவங்களை உங்களை புலி பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. அந்த மாதிரி யாராச்சும் வந்தால் நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட் வந்து முன்னாடியே சைல்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபிசிக்கலாக அன்கம்ஃபர்டபுளாக யாராச்சும் உங்களை தே மேக் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு. நீ வந்து என்கிட்ட அதை சொல்லு, ஐ வில் டெஃபினெட்லி டேக் ஆக்ஷன். நான் பதிலுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஐ வில் பிலீவ் தட் யூ டிடன்ட் டூ எனிதிங் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்கணும். புல்லிங் இல்லாம ஒரு டீச்சரோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டியை கூட ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்க, இல்லை வந்து ஒரு அப்யூஸ் பண்றாங்க, வேர்பலா இருக்கட்டும் சரி, விச் இஸ் ஹர்ட்டிங் தெம், அவங்களை ரொம்ப புட் டவுன் பண்ற மாதிரி மற்றவங்க முன்னாடி பேசிட்டாங்க அப்படின்னா கூட அது அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணா அவங்கள ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். அந்த அத்தாரிட்டி பண்ணதை அவங்க பண்ணது ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாகவே இருந்தாலும் அவங்கள ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணாம ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு சப்போர்ட் கொடுக்கறதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எது வந்து கரெக்ட், எது தப்புங்கிறது ஒன்ஸ் அவங்க இமோஷன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டப்போ நீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கிளியரா வந்து அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. எடுத்த உடனே நீங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாம மற்றவங்கள சப்போர்ட் பண்ணி பேசும்போது அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது உங்ககிட்டயே வந்து அவங்க அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லெவல்ல கவுன்சிலர்ஸ் நிறைய வச்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ பெருகிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூல்லையோ எந்த காலேஜ்லையோ போட்டால் டெஃபினட்டாக அங்கே ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு காலேஜ் கவுன்சிலர் இருக்கிறாங்களான்னு பாருங்க. இப்போ நிறைய காலேஜஸ் வந்து ஹோம் டவுனில் இருக்காது, தூரமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு கவுன்சிலர் இருக்கிறது வந்து இட் இஸ் அ பெனிஃபிட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவ்வளோ தூரத்துல இருந்து மேபி தே வில் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் உங்ககிட்ட ஃபோனில் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி தொந்தரவு பண்ணணுமா அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த விஷயங்கள் கூட அவங்களை அஃபெக்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு காலேஜ் கவுன்சிலர் இருந்தால் அவங்க கிட்ட போய் அதை அவங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம், அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஒரு காலேஜில் சேர்க்கும் போது காலேஜோட எல்லா விஷயத்த நீங்கள் பார்க்குறது அங்கே ஒரு மென்டல் ஹெல்த் ஒர்க்கர் இருக்கிறாங்களா, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ இந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாலே நிறைய மன அழுத்தம், நிறைய சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவங்க கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலைன்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு எது த்ரூ மீடியா ஆர் த்ரூ இன்டர்நெட் அவங்கள வந்து சேருது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ நம்ம அதை பற்றி ஆல்ரெடி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணனா அவங்க மீடியா, இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் இதில் வர இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஒரு 13-14 வயசு குழந்தைகிட்ட நான் மென்டல் ஹெல்த் பற்றி பேசணுமா, அவங்க கிட்ட நான் சூசைட் பற்றி பேசணுமா, அவங்க கிட்ட நான் இந்த இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த ஐடியாஸ் வந்துடாதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்க்குறது சின்ன சின்ன குழந்தைங்க 10 வயசு 9 வயசு இவங்கெல்லாம் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சூசைட்னா என்னன்னு தெரியுது, எப்படி தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது தெரியுது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கலையே, இது அவங்க சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கத்துக்கிறாங்க. அப்போ அவங்க மற்ற விஷயத்த பார்த்து தப்பா கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு கரெக்டான விஷயத்த கற்றுக் கொடுக்கணும்னா இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதை உட்கார்ந்து இதை பத்தி மட்டும் பேசாம கேஷுவலான கான்வர்சேஷன்ஸ், கதைகள் மூலியமா வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நரேட் பண்ணி இதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.